லேடிஸ்க்கெல்லாம் யார் சார் பட்னின்னாக்கா சோறு போடுவாங்க? எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கேப்டன் சார் வந்து அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒரு அன்னதானம் தானேன்ற மாதிரியான சாப்பாடே எனக்கு கிடைக்கல சார். அங்கே அவ்வளோ மரியாதையான சாப்பாடு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். முதல்ல அங்கே 1000 பேர் அந்த அட்மாஸ்பியரில் நின்னாலும் இறங்கி போய் நின்று உள்ளே பூந்து கும்பல்குள்ளே பூந்து அடிக்கிற முதல் ஆள் இவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஏற்று யாருமே பேசணுன்னு தான் நான் பார்த்ததே கிடையாது. அந்த நாக்கு மடிக்கிறதுன்றதுலாம் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கோபம் வந்தால் நாக்கு முடிச்சிடும். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனி ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. இன்றைக்கு நீயான பேசவிருப்பது சொக்கத்தங்கம் விஜயகாந்த் அவர்கள். ஏலே இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு. ஒரு நடிகர் சங்க தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக, கருணை உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக, எல்லோரும் இயல்பாக பழகக்கூடியவராக, அப்படி பல்வேறு முகங்கள் கொண்ட ஒரு மனிதருக்கு ஒரு ட்ரிபியூட் தான். அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள், அவரோடு பழகியவர்கள், அவரோடு நண்பராக இருந்தவர்கள், அவரை பார்த்து வியந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள், பல்வேறு நபர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரோடும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை நம்ம அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். அவருடைய மரண செய்தி கேட்டவுடன் எல்லோருக்குமே ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அப்படி அவருடைய மரண செய்தி கேட்டவுடன் நீங்கள் போய் பார்த்த ஒரு பிக்சரோ அல்லது ஒரு வீடியோவோ அல்லது ஏதோ ஒரு பேசின ஏதோ ஒன்றும் அப்படி எதை உடனே போய் பார்க்கணும்னு தோணுச்சு? எதை பார்த்தீங்க? பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் எதற்காக வரப்போறேன்? நான் தூங்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் தான் வந்து என்னை வந்து எழுப்புனாங்க. இந்த மாதிரி கேப்டன் இறந்துட்டாராண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு டல்லில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னடான்னு இந்த ஃபோட்டோ இருக்குல்ல சார், இந்த ஃபோட்டோ தான் வந்து சும்மா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபோட்டோ இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக இந்த படம் தான் ரொம்ப பாப்புலரைஸ் ஆயிருக்கு. அப்புறம் நானாக பிளான் பண்ணி அந்த வீடியோவும் பார்க்கல சார். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாநகர காவலில் கேப்டன் நடந்து ஒரு ஓப்பனிங் ஷாட்டில் கால் வச்சு இப்போ வந்து மைண்டில் ஓடுனது என்னென்னா, இப்போ கம்பீரமான ஆள் இப்போ இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற அந்த ஃபீல் தான் சார் ரொம்ப இருந்தது. நான் நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதிகமாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி தெரியல. ஆனால் மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு யாருக்கும் அவ்வளோவா ஃபீல் பண்ணதில்லை அதிகமாக. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அந்த அதிர்ச்சி அலை அந்த ஒரு மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் பெரிய மருது படத்தில் ஒரு பாட்டு வரும். அப்போ ஒரு பாட்டு வரும், எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய ஓடத்தில். அந்த வரிகளில் வந்து அவரோட உண்மையான குணம் அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகிற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இன்னைக்கும் எந்த படத்துடைய நடிப்பு உங்களுக்கு பிரமிக்க வைக்கிறது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கேப்டன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பட் ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ் ஃபேஸ் வந்து இருக்குமா? அவர் நம்மளை வந்து அப்படி அழ வைக்க முடியுமான்னா கேப்டன் அதை பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சின்ன வயசில் என்னோட நினைவு வந்து வானத்தை போல. நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், திரும்ப நிறைய படங்கள். வானத்தை போலில் வந்து லிவிங்ஸ்டன் சார் வந்து அண்ணனை பார்த்து கைது பண்ண வந்து அண்ணனை பார்த்து பண்ண முடியாமல் அழுவார், வேலையே பண்ணாலும் பரவாயில்லன்னு. ஆசைப்பட்டுதான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி அந்த உத்தியோகத்துல நான் இருக்கிறேன்னா அப்ப இப்படி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. என்னாசை மச்சான் எங்க ஊர்ல ஒரு திருவிழா மாதிரி அந்த காட்சி இன்னும் நினைவுல இருக்கு. மறக்க முடியல. அப்ப எனக்கு ஏன் கேப்டனை பிடிக்குது அப்படின்னா, எல்லா பிம்பத்தையும் உடைச்சவர். இதுதான் என்னுடைய இமேஜ் அப்படின்றத அவர் எங்கேயுமே வச்சுக்கல. நிறைய போறான்டா. அவர் யதார்த்தமா லைஃப்ல எப்படி இருந்தாரோ சினிமாவில் ஹீரோவாகவும் அப்படிதான் இருந்தார். ஆக்ஷன் ஹீரோவாகவும் பண்ணுவார். டக்குன்னு மனசு உடஞ்சு பேசுறது இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்பவே பாதிக்கும். நீ கல்யாணம் முடிச்சு
உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டி சீதனமும் கூட வரும். நகைச்சுவை உணர்வு வந்து அவருக்கு ரொம்ப அதிகம் சார். ஏன் ஆத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கற கேள்வியா இது? இந்த நாணய ராஜா நாணய மந்திரியில முகம் ஃபுல்லா அந்த வாய் ஃபுல்லா சிரிப்பார் சார். அந்த பல்லு அவ்வளோ அழகா இருக்கும் சார். என்னப்பா இது? அவரோட லவ் சீன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி லவ் சீன் தான் எல்லாம் இருக்கும். அம்மன் கோயில் கிழக்காலே பார்த்தீங்கன்னா ராதாவோட சீன்லாம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும். லவ் வரலாமா? வாங்க. நினைவே ஒரு சங்கீதம்னு ஒரு படங்க. முறப்பொண்ணு இவரை காதலிப்பாங்க, இவர் காதலிக்க மாட்டார். பிற்பாடு அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்பது தெரிந்த பிற்பாடு இவர் காதலிப்பதை போல் நடந்து கொள்வார். அவ்வளோ உருக்கமாக இருக்குங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு எனக்கு நோய் இருக்கிறது, நான் சாக போறேன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க. நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் போன இடம் ஒரே இடம் ராஜாபாதர் தெருவில் இருக்கிற விஜயகாந்த் இல்லம் தான். அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்கள் மார்க்கெட்டில். இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும். அப்போ தான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்த உடனே ராவுத்தரும் விஜயகாந்தும் அதை அந்த வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, திமிருன்னு நினச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். சில பேர் வந்து லேடி ஆர்டிஸ்ட்டை கிண்டல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இது எது வந்தாலும் முதல்ல அங்கே 1000 பேர் அந்த அட்மாஸ்பியரில் நின்னாலும் இறங்கி போய் நின்று உள்ளே பூந்து கும்பல்களை பூந்து அடிக்கிற முதலாளி இவர் தான். ரஃப் அண்ட் டஃப்பான ஏரியாவுக்கு மக்கள் உள்ள ஏரியாவுக்கு போனாலும் சரி, அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, அந்த முதல்ல இறங்கி உள்ளே போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஏற்று யாருமே பேசணும் தான் நான் பார்த்ததே கிடையாது. வெட்டி மடித்து கட்டி அந்த நாக்கை மடிச்சுட்டு உள்ளே இறங்கிட்டு வர. அந்த நாக்கு மடிக்கிறதுன்றதுலாம் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கோபம் வந்தால் நாக்கு முடிச்சிடும். அதாவது சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்களே, நம்ம தனியாக போகிறோமேன்ற எண்ணமே இருக்காது. அப்படியே உள்ள போயிடுவார். ஆக்சுவலாக இந்த ஷோவை கேப்டனுக்கான ஒரு ட்ரிபியூட் ஷோவாக பண்ணுறதுல ஒரு ஆங்கராக இருக்கல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனே எனக்கு இருக்க ஒரு தவிப்பு, இந்த ஷோவில் நான் ஒரு பார்ட்டிசிபேட் ஆகிடலேன்னு. ஏன்னா எனக்கும் அவ்வளோ இருக்குது சொல்ல. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்டயே சொல்கிறேன், உட்கார் ப்ளீஸ். உள்ளே போய் அந்த ஒரு கிரவுண்டில் மேடை போட்டு அதில் அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. இவர் காரை பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் மாட்டி வந்துருச்சு. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் ஆயிங்கிறாங்க. கொஞ்சம் இது பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிச்சிச்சு. குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. இந்த சைடில் கம்பு ஊனிருப்பாங்கல்ல, இப்படி உருனர். ஆனால் ஒருத்தர் மேலே அடிபடலைங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டண்ட் பர்ஃபார்மருங்கிறது அதுதான். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்லை. அந்த அதட்டல் மிரட்டல் எப்படி 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 பாயிறார். அப்படியே கூட்டம் அப்படியே தெரிஞ்சு காப்சி பண்ணுறதுங்கிறாரு. அப்படியே அவ்வளோதான். ஃபுல்லாக ஒதுங்கி ஒத்த ஆள் அப்படியே வர்றாரு. ஒத்த ஆள் யாரும் இல்லை உள்ள. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். ஒரு சினிமா ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி அவர் உங்களுக்கு எப்போது நிஜ ஹீரோவாக தெரிந்தார்? உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. லேடிஸ்க்கெல்லாம் யார் சார் பட்னின்னாக்கா சோறு போடுவாங்க? எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கேப்டன் சார் வந்து அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, அங்கே போங்க. அப்படிங்கும்போது வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டேன். இது வரைக்கும் மற்றவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்லை. இந்தாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு கவனிப்பு, அவ்வளோ ஒரு அன்னதானம் தானேன்ற மாதிரியான சாப்பாடு எனக்கு கிடைக்கல சார். அங்கே அவ்வளோ மரியாதையான சாப்பாடு கொடுத்தாங்க. வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி 2 யானைக்குமா?
ஏங்க ஒரு யானை தான் வந்ததா சொன்னாங்க, நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. இன்ன வரைக்கும் அந்த பிரமிப்பு போகவே மாட்டேங்குது. அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நான் அலறேன். அவரை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி வருதுன்னா இதுதான் சார் ஹீரோ. இவரை மிஞ்சின யார் ஹீரோவுமே கிடையாது சார். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. சிவாஜி மறைந்து விட்டார் என்பதை முதல்ல வெளியில் சொன்னவர் கேப்டன். ஏன்னா அப்போ பிரபு சார் படப்பிடிப்பின் காரணமாக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். மெல்ல போய் ராம்குமார் சாரை கேட்டார், என்ன பண்ணலான்னு. என்னமோ விஜய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. பெசன் நகர் மயானத்தில் உள்ளே கொண்டு போய் சிவாஜி சாரை வச்சுட்டாங்க. அந்த சாங்கியம் பண்ணுறவர் சொல்கிறார், அவருடைய மகன்கள்லாம் வாங்க அப்படின்னு. இவர் தள்ளி நின்றுட்டுருக்கார், எங்கள் கூட நின்றுட்டுருக்கார். விஜய் வாங்க அப்படின்றார் பிரபு சார். இல்லை அவருடைய மகன்களை தான் கூப்பிட்டேன், அவரும் அவர் புள்ள தான். பிரபு சார் சொன்ன வார்த்தை, அவரும் அவர் புள்ள தானார். விஜய் சாரை எங்கள் குடும்பத்தில் வாழ்நாள் பூராவும் நாங்கள் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாவோட சடங்கை, இறுதி சடங்கு முன்னாடி இருந்து நடத்துகிறவர் விஜய் சார். மறக்கவே முடியாது, நான் மறக்கவே மாட்டேன். விஜய் சார் எங்கே கூப்பிட்டாலும், அவங்க குடும்பத்தாரை எங்கே கூப்பிட்டாலும் நான் எங்கள் குடும்பமே வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன சாப்பாடு தேவையில்லை, என்ன படுக்கிறோம் தேவையில்லை, எங்கே தங்குறோம் தேவையில்லை, என்ன ட்ரெஸ் போடுறோம் தேவையில்லை. சார் லைஃப்லேயே பிராண்டே போட்டதில்லை, லைஃப்பில் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதில்லை கடைசி வரைக்கும். அப்படியா? ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுப்பாங்க, இல்லை பார்ட்டி வைப்பாங்க, வரமாட்டேன்றவர். அந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டான்ற. 10% தான் சார் அவர் முழுசாக சம்பளம் வாங்கினார். பட் எண்ட் ஆஃப் த டே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சம்பாரிச்சதில் 90% சொத்தை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவர் ஃபேமிலிக்கு விட்டுட்டு போயிருக்கிறது வெறும் 10%. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதே மாதிரி ஷூட்டிங்கில் சாப்பாட்டுக்கு அவர் ஒரு புது கான்செப்ட் சொல்லுவார். ஸோ நான் சாப்பிட்றதெல்லாம் எல்லோரும் சாப்பிடணும். எனக்கு எண்ணெய் கொடுத்தோன்னா எல்லாரும் யூனிட் ஃபுல்லாக எண்ணெய் கொடுத்தீங்களா, எண்ணெய் வாங்கினா நீ 200 எண்ணெய் வாங்கணும். நீங்கள் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும். நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ இதையே அவர் பழக்கப்படுத்திட்டே வந்தோன்னே இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பூரா விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போடணும், விஜயகாந்த் கம்பெனி மாதிரி சாப்பிடணும் போட்டு சொல்லி தான் இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்த பேரும் சாப்பிட்ற சாப்பாடோட அடையாளம் அங்கே ஆரம்பிச்சது. ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டாங்க. பார்த்துட்டு காரில் வரும்போது அந்த ஜனங்கள்லாம் அப்படி ஓடுறதை அடிச்சுட்டு போகிறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், செத்தா இப்படி சாவணும்னார். பொழுது அவன் தாய் அழுதா, அவன் ஒரு நல்ல மகன். அவனுடைய பிள்ளைங்க அழுதா, அவன் ஒரு நல்ல தகப்பன். அவன் கூட பிறந்தவங்க அழுதா, அவன் ஒரு நல்ல சகோதரன். அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா, அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா.